சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம முத்து வந்து ரோகிணி, மனோஜுக்காக வாங்கிக்கிட்டு வந்த ஃபுட்ட சாப்பிட்டதுனால ஒரு பிரச்சனைய கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நடுப்புற பூந்த நம்ம அண்ணாமலை, "நீ முதல்ல மனோஜுக்கு தனியா வாங்கிக்கிட்டு வந்தீன்னா, நீ டைனிங் டேபிள்ல பொதுவா வச்சிருக்கவே கூடாது. அந்த இடத்துல வச்சா யார் வேணுமாலும் அத சாப்பிடலாம். நீ வாங்கிக்கிட்டு வந்திருந்தீன்னா, நேரா போயிட்டு மனோஜுக்கு ரூம்ல வச்சு குடுக்க வேண்டியது தானே. எதுக்காக டைனிங் டேபிள்ல வச்ச? இது உன் மேல தான் தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம அண்ணாமலை அப்படியே கதையே மாத்தி விட்டுர்றாரு. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல. நம்ம முத்துவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ, நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல் வேற எந்த ஹோட்டலும் இல்லைங்க. நம்ம மனோஜ் வேலை பார்க்குற ஹோட்டல் தாங்க. அம்மா வர்றத பார்த்த மனோஜ் போய் ஒளிஞ்சுக்கிறாப்புல. ஒளிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, வேற ஒரு ஆள கூப்பிட்டு ஆர்டரையும் எடுக்க சொல்லுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயாவும் மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. ஏன்னா, மனோஜ் வந்து ஒரு பெரிய கம்பெனியில பெரிய வேலையில இருக்கேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு அலையிறார் இல்லையா? இப்ப கூட உண்மைய சொல்லாம. ஸோ, அதுதாங்க இந்த பிரச்சனையே. இப்ப மனோஜ் எப்படியோ அவங்க அம்மாகிட்ட இருந்து தப்பிச்சர்றாங்க. இந்த பக்கம் ஒண்ணு போயிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் ரோகிணி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எப்படியாச்சும் வந்து முத்துவையும், நம்ம மீனாவையும் அந்த வீட்ட விட்டு வெளியில கிளப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்த போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி இப்போ ஒரு பிரச்சனைய கிளப்பி விட்டுட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வீட்டு ஃபுல்லாவே கொசு மருந்து அடிக்கிறேன்னு, ஏதோ ஒரு ஸ்ப்ரேய எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லாவே பயங்கரமா அடிச்சு விட்டாங்க. ஸோ, அந்த டைம் பார்த்து உள்ளார அண்ணாமலை வராப்புல, ஸ்ருதி அடிச்சு விட்டு போயிட்டாங்க. அண்ணாமலை வந்த உடனே அந்த ஸ்ப்ரே ஒத்துக்காம அவங்களுக்கு நெஞ்சு அடைச்சு அப்படியே கீழ விழுகுறாங்க. மீனா மட்டும் தான் இருக்கிறாங்க. மீனா என்ன செய்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன ஆகப் போகுதுன்னு.